Hi friends, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது law of dominance and law of segregation. So, based on his observation on monohybrid crosses, Mendel proposed two general rules to consolidate his understanding of inheritance in monohybrid crosses. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கிராஸ் அண்ட் பேக் கிராஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி மெண்டல் வந்து ரெண்டு ஜென்ரல் ரூல் ஆஃப் ப்ரப்போஸ் பண்ணுறார். ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இன் மோனோஹைப்ரிட் கிராஸில். ஸோ டுடே தீஸ் ரூல்ஸ் ஆர் கால்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆர் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து இது சொல்கிறோம் நாம் இதை. த ஃபர்ஸ்ட் லா ஆர் லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் த செகண்ட் லா ஆர் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாம், லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் வந்துட்டு கண்ட்ரோல்டு பை ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூனிட்னால தான் கண்ட்ரோல் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ஃபேக்டர்ஸை நம்ம சொல்கிறோம். இந்த ஃபேக்டர் வந்து எப்போவுமே வந்து தி அக்கர்ஸ் இன் பேர்ஸ், எப்போவுமே வந்து பேராக தான் இருக்கும். ஸோ இன் அ டிசிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒன் மெம்பர் ஆஃப் த பேர் டாமினேட். ஸோ ரெண்டு டிசிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் மெம்பர் ஆஃப் பேர் வந்து டாமினேட் பண்ணும், டாமினேட் தி அதர் வந்து ரெசசிவாக இருக்கும் அப்படின்னு இந்த ரூலை நமக்கு சொல்கிறாங்க. த லா ஆஃப் டாமினன்ஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் பேரண்டல் கேரக்டர்ஸ் இன் அ மோனோஹைப்ரிட் கிராஸ் in the F1 and the expression of both in the F2. It also explains the proportion 3:1 obtained at the F2. In the law of dominance வந்துட்டு used to explain the expression of only one of the parental character. ஓகேவா? in a monohybrid cross in the F1 generation. அதாவது F1 ஜெனரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து ஒன் ஆஃப் த பேரண்டல் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அண்ட் F2 ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஓகேவா? அந்த டாமினன்ட் கேரக்டரும் இருக்கும், ரெசிவ் கேரக்டரும் இருக்கும். இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த ப்ரப்போர்ஷன் 3:1 அப்டைன்ட் அட் த F2. F2வில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:1 வந்துட்டு இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது லா ஆஃப் செக்ரிகேஷன். So law is based on the fact that alleles do not show any blending and that both the characters are recovered as such in the F2 generation, though one of these is not seen at the F1 stage. Very very important. The law of segregationல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த அல்லீல்ஸ் வந்துட்டு they do not show any blending. ஓகேவா? எந்த பிளெண்டிங் வந்து இதில் நடக்கிறது கிடையாது. அந்த போத் கேரக்டர்ஸ் ஆர் ரெக்கவர்ட் ஆஸ் சச் இந்த F2 ஜெனரேஷன். இந்த F2 ஜெனரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேரக்டரும் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். தோ ஒன் ஆஃப் தீஸ் இஸ் நாட் சீன் அட் த F1 ஸ்டேஜ். F1 ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு F2வில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேரக்டருமே நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, எந்த பிளெண்டிங்கும் இல்லாமல் நமக்கு கிடைக்குது. ஸோ தோ த பேரண்ட்ஸ் கண்டெயின் 2 அல்லீல்ஸ் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். ஸோ கேமெட் ஃபார்மேஷன் போது பேரண்ட்ஸ்க்கு வந்து டூ அல்லீல் இருந்தாலும் கூட the factors or alleles of a pair segregate from each other such that gamete receive only one of the two factor. So இந்த factors இருக்கு இல்லைங்களா, the factors or alleles of a pair segregate from each other. ஓகே, ஒன்றுலேருந்து ஒன்று வந்து இந்த அல்லீல் வந்து செக்ரிகேட் ஆகிட்டு ஸோ such that gamete receive only one of the two factor. ஓகேவா? ஏதாவது ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் கேமெட் வந்து ரிசீவ் பண்ணும். ஓகே, அஃப்கோர்ஸ் a homozygous parent produces all gametes that are similar while a heterozygous one produces two kinds of gametes each having one allele with equal proportion. இப்போ வந்து ஹோமோசைகஸ் பேரண்ட்டாக இருக்கிறவங்க இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆல் கேமெட் தட் ஆர் சிமிலர் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, கேமெட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். while a heterozygous one produces two kinds of gamete. இது வந்து இம்பார்ட்டன்ட். heterozygous பேரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா they produce two kinds of gamete each having one allele with equal proportion. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். Incomplete dominance. So when experiments on peas were repeated using other traits in other plants, so என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க யூஸிங் அதர் ட்ரேட்.
ஓகே அதர் ட்ரைட் நமக்கு தெரியும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கலர், தென் வந்து ஹைட்டு, தென் ஃப்ளவர் பொசிஷன், தென் பாடோட ஷேப்பு அண்ட் இதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் சம்டைம் F1 had a phenotype that did not resemble either of the two parents and was in between the two. ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போதில் ஸோ என்ன அவங்க ஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, F1ல் வந்துட்டு ஒரு ஃபீனோடைப் வந்துட்டு ரெண்டு பேரண்ட்டை ரிசம்பிள் பண்ணாமல் ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் கலர் இன் த டாக் ஃப்ளவர் ஸ்னாப்ட்ராகன், இது வந்து எக்ஸாம்பிள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் ஆர் ஆன்டிரைனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் அ குட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா. ஸோ இன் அ கிராஸ் பிட்வீன், ஸோ இந்த கிராஸ் வந்து இதுதான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன் அ கிராஸ் பிட்வீன் ட்ரூ ப்ரீடிங் ரெட் ஃப்ளவர்ஸ் capital R was pink. Okay, in a cross between true breeding red flowers RR and true breeding white flowered plants. Okay, the F1 capital R small r இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு பிங்க் கலரில் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ in a cross between true breeding red flowers capital R and true breeding white flowered plants smaller, the F1 was pink. Okay, capital R smaller when the F1 was self pollinated. Okay, இந்த F1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா self pollinate பண்ணுறாங்க. When the F1 was self pollinated, the F2 resulted in the following ratio: 1:2:1. ஓகேவா. இது வந்து 1 வந்து ரெட்டு, 2 வந்து பிங்க்கு and 1 வந்து white. Here the genotype ratio were exactly as we would expect in any Mendelian monohybrid cross. இந்த genotype பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட்டில் நம்ம இது எதிர்பார்க்குறதா எல்லா மெண்டலியன் மோனோஹைப்ரிட் கிராஸில். ஸோ 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடச்சிருக்கு நமக்கு. அதாவது பட் த ஃபினோடைப் ரேஷியோ ஹேட் சேஞ்ச்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினோடைப் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. Okay, changed from 3:1 dominant recessive ratio. What happened was that R was not completely dominant over small r, and this made it possible to distinguish capital R smaller as pink from capital R and small r. Okay, so phenotypic ratio genotypic ratio ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் சேமாக இருக்குது, இதில் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில். ஓகேவா. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் டாமினன்ஸ். ஸோ அப்போ நம்ம இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டாமினன்ஸ்? ஸோ ஒய் ஆர் சம் அல்லீல்ஸ் டாமினன்ட் அண்ட் சம் ரெசசிவ்? ஏன் வந்து சிலது வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்குது, சிலது பார்த்தீங்கன்னா ரெசசிவாக இருக்குது. ஸோ டு டேக்கிள் தீஸ் கொஸ்டின்ஸ் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ ஜீன் டஸ். ஸோ ஒவ்வொரு ஜீனும் பார்த்தீங்க, அது எவ்ரி ஜீன் ஆஸ் யூ நோ பை நவ் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் டு எக்ஸ்பிரஸ் அ பர்டிகுலர் ட்ரேட். ஒவ்வொரு ஜீன்லேயும் ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குரிய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். ஸோ இன் அ டிப்ளாய்டு ஆர்கானிசம் தேர் ஆர் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன், தட் இஸ் அ பேர் ஆஃப் அலீல். ஓகேவா. 2 காப்பீஸ் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு 2 காப்பி இருக்கும், ஆஸ் அ பேர் ஆஃப் அல்லீலாக இருக்கும். நவ் தீஸ் 2 அல்லீல்ஸ் நீட் நாட் ஆல்வேஸ் பி ஐடென்டிக்கல். ஓகேவா. இந்த 2 அல்லீலும் வந்துட்டு ஐடென்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆஸ் இன் ஹெட்ரோசைகோட். ஹெட்ரோசைகோட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தெம் மே பி டிஃப்ரெண்ட் டியூ டு சம் சேஞ்சஸ். இதில் வந்து ஏதோ ஒரு அல்லீல் பார்த்தீங்க அப்படின்னா மேபி டிஃப்ரெண்ட் டியூ டு சம் சேஞ்சஸ். ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ இட் ஹேஸ் அண்டர்கான், ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து இது வந்து அண்டர்கான் பண்ணியிருக்கலாம், which modifies the information that particular allele contain. ஸோ இந்த சேஞ்ச் நடந்திருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மாடிஃபை பண்ணுது. ஓகேவா. ஸோ let us take an example of a gene that contain the information for producing an enzyme. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ let us take an example of a gene that contain the information for producing an enzyme. ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜீன் இருக்குது, அது வந்து
ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அது கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நவ் தேர் ஆர் 2 காப்பீஸ் ஆஃப் திஸ் ஜீன். 2 காப்பீஸ் இருக்கு இல்லைங்களா, 2 அல்லீல் இருக்கும் இல்லையா. த 2 அல்லீலிக் ஃபார்ம்ஸ், 2 அல்லீலிக் ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஆஸ் இன் மோர் காமன் that the normal allele produce the normal enzyme, ஓகேவா, that is needed for the transformation of a substrate S. இப்போ நார்மலாக வந்து அல்லீல் வந்துட்டு நார்மலாக இருக்கிற அல்லீல் வந்துட்டு நார்மல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் நீடட் ஃபார் த transformation of substrate S. So theoretically the modified allele could be responsible for production. இப்போ நார்மலாக வந்துட்டு நார்மல் அல்லீல் என்ன பண்ணும், இது நமக்கு வந்து நார்மலாக இருக்கிற அல்லீல் வந்து நார்மலாக இருக்கிற என்சைமை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த மாடிஃபை ஆகும் இல்லைங்களா, சில சேஞ்ச்னால மாடிஃபை ஆகுது இல்லையா. ஸோ இந்த அல்லீல் பார்த்தீங்க அப்படின்னா குட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த நார்மல் லெஸ் எஃபிஷியன்ட் என்சைம், ஓகே, ஆர் நான் ஃபங்க்ஷனல் என்சைம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆர் நோ என்சைம் அட் ஆல். ஸோ இது வந்து நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு அல்லீலில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா நார்மல் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் என்சைம் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா என்சைமே ப்ரொடியூஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். இது வந்து ரெஸ்பான்சிபிள், ஓகேவா. ஸோ இந்த மாடிஃபைடு அல்லீல் வந்துட்டு இதுக்கெலாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ in the first case the modified allele is equivalent to the unmodified allele, okay, so that it will produce the same phenotype trait or result in the transformation of substrate S. Such equivalent allele pair are very common, okay. So but if the allele produces suppose இந்த ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா the modified allele வந்துட்டு is equivalent to the unmodified allele, so that it will produce the same phenotype, ஓகேவா, சேம் phenotype ப்ரொடியூஸ் பண்ணலாம், result in the transformation of substrate S. such equivalent allele pair are very common, okay. இது வந்து யூஸ்வலாக வந்துட்டு ரொம்ப காமன். பட் செகண்ட் டைப் இருக்கு இல்லைங்களா, நான் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, allele produce a non-functional enzyme or no enzyme, the phenotype may be affected. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இந்த phenotype வந்து அஃபெக்ட் ஆகுது. the phenotype or trait will only be dependent on the functioning of the non-modified allele, ஓகேவா. இந்த unmodified allele ஃபங்க்ஷனை பொறுத்து தான் இந்த phenotype or trait வந்து டிபெண்ட் ஆகிருக்கு, dependent on the functioning of the unmodified allele. the unmodified allele functioning allele இப்போ இருக்கும் இல்லையா, இது வந்து which represent the original phenotype is the dominant allele, and the modified allele இருக்கு இல்லையா is generally the recessive allele. Hence the example above the recessive trait is seen due to non-functional enzyme or because of no enzyme is produced, okay va. So the unmodified allele, the functioning allele இருக்கு இல்லையா which represent the original phenotype is the dominant allele, okay, and the modified allele is generally the recessive allele, okay. Hence in the example above the recessive trait is seen due to non-functional enzyme or because no enzyme is produced. அப்போ non-functional enzyme இருந்தாவோ இல்லை வந்து no enzyme வந்து அங்கே எதுவும் ப்ரொடியூஸ் ஆனாவோ என்ன பண்ணுவோம், அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா recessive trait நம்ம அதை சொல்கிறோம், ஓகே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.